ஹாய் வணக்கம், நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சிவபெருமானை வேண்டிக்கலாம். இன்றைக்கி இது ஒரு சிம்பிளான கோலம் தான். ஒரு சிம்பிள் ஈஸியாக போடக்கூடிய கோலம். சர்வசாதாரணமாக போடலாம். அந்த இது எனக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறம் மறுபடியும் கையில் கூட நீங்கள் இது மாதிரி புள்ளி வச்சு போட்டுக்கலாம். அழகாக இருக்கும் இந்த கோலம். பாருங்களேன், லாஸ்ட்டில் செமையாக இருக்கும். போட்டுட்டு நானே 2-3 டைம் பார்ப்பேனுங்க. எனக்கு அது ஒரு பைத்தியமாட்ட எப்படி வந்திருக்குது அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு கோலம் மட்டும் அல்லாதி பிரியமுங்க, ரொம்ப ரொம்ப பிரியம். நீங்களும் போடுங்க, அஸ்துங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா ப்ளீஸ். இந்த கோலம் யார் பார்த்தாலும் சரி, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கப்பா ப்ளீஸ். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்களே. எனக்கு அந்த ஒரு இது போதும், சப்போர்ட் வேணும். நிறையா இருக்குதுங்க கோலம். மைண்டுக்குள்ளே நிறையா இருக்குது. அதெல்லாம் ஒரு டயத்தில் அப்படியே கனவு, நான் மைண்ட்லேயே கனவு இந்த மாதிரி இந்த கோலம் போட்டுடலாமா இன்றைக்கி, இப்போ டிசைன் ஆட்டோமேட்டிக்காக அப்படி எனக்கு கண்ணுக்குள்ளேயே இருக்கும். அதுதான் கொஞ்சம் நிறையா பேர் இருக்காங்க, நான் மட்டும் இல்லை, நிறையா பேர் இருக்காங்க. ஆனால் நான் பிறந்த காலத்தில் கிராமத்தில் பிறந்து இந்தளவுக்கு போடுறேன்னா அது ஒரு ஸ்பெஷல் தான். இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். இன்னும் நிறைய கோலம் போடலாம், முடியலைங்க என்னால் போடுறதுக்கு. உடம்பு டயர்டாகுது. சுகர் அதிகமாக ஏறிப்போச்சு. அதே ஒரு டென்ஷனாக இருக்குது. என்ன தான் பண்ணுறோம் புரியல. என்னமோ எனக்கு பிடிச்சது 2 வாரம் சொல்லிட்டுருக்குறேன். பாருங்கள். ஆனால் கொஞ்சம் ஈஸியான கோலம் தான். உங்களுக்கு சொல்கிறேன், சிக்கு கோலம்லாம் எனக்கு போட தெரியாது. அது புள்ளி வச்சு கோலம் போடுறதுக்கும் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். எனக்கு பிடிக்காது அதுவும். இந்த ரங்கோலி மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். புள்ளி வச்ச கோலத்துலேயே பிட்டாக பூ இருக்கும் பாருங்கள். அந்த தனியாக பூ மட்டும் எடுத்து அது மட்டும் கோலம் போடுவோம். அந்த மாதிரி பிடிக்கும். மறுபடியும் மொத்தமாக எல்லாம் அணைச்சி வச்சுருப்பாங்க, அது பிடிக்காது. அதனால இது மாதிரி சிம்பிளாக ஒன்று போட்டுக்கிறது. பூவும் மட்டும் என்னைக்கு பார்த்தாலும் 2 பூவு 3 மொட்டுனா பூவுடைய இதில்ங்க. நீங்கள் மொட்டுனா கோழி மொட்டுன்னு நினச்சிடாதீங்க. ரொம்ப முடியாத ஒரு கண்டிஷனில் தாங்க ஓடுது. எனக்கு டென்ஷன் அதிகமாகிடுச்சு. சுகர் ஏறுதா இறங்குதான்னு தெரியாமல் இப்போ சுகர் எக்கச்சக்கமாக ஏறிடுச்சு. நம்மளால் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? குறைக்கணும், எப்படியாவது குறைக்கணும்னு பார்த்தா குறைக்க முடியலையே. நான் இங்கே போகட்டும். உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்களா? வந்துட்டு எனக்கு சாப்பாடு போடுறீங்களா? நான் வந்துடுறேங்க, வந்து சாப்பாடு போட்டுக்குங்க. காசு கொடுத்துட்றேங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சாப்பாடு மட்டும் போட்டால் போதும். சாப்பாடு மட்டும். பாருங்கள், டக்குன்னு வருது இத்தனை. ஐயோ கொய்யாலே. ஆமாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுக்கோங்க ப்ளீஸ். லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கப்பா. யார் பார்த்தீங்க யாருன்னு தெரிய மாட்டேங்குது. சப்போஸ் பார்த்தவங்களாம் ஒரு கமெண்ட் மட்டும் போடுங்கப்பா ப்ளீஸ். அதை தான் நான் எதிர்பார்க்குறேன். யார் பார்த்தாங்களோ இல்லையான்னு தெரிய மாட்டேங்குது. ப்ளீஸ். பாய்.